ரிப்போர்ட்டிங் சார் ஜாட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஹிந்தி படம். இந்த படத்தோட ஒன்லைன் கதை, ஒரு கொடூரமான வில்லன். அந்த வில்லன் வந்து ஒரு 10-15 கிராமத்து மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காப்புல. அந்த ஊருக்கு ஹீரோ வந்து ஒரு வேற வேலையாக வர்றாரு. வந்த இடத்துல ஹீரோவுக்கு வில்லனை பற்றி தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை எல்லாம் எப்படி வில்லங்கிட்டேருந்து காப்பாற்றுறாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. என்னடா 2050 2070 வர வேண்டிய கதையை இப்போவே ரொம்ப அட்வான்ஸாக யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு தோணலாம். இந்த மாதிரி பல புதுமையான எலமெண்ட்ஸ் படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இது பேருக்கு தான் ஹிந்தி படம். படம் டைட்டில் போடும்போதே நம்ம டேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கோபிச்சந்த்னு போடுவாங்க. அவர் யாருன்னா நம்ம பாலையாவை வச்சு படம் எடுக்கிறவர். டைட்டில் கார்டே நீங்கள் பார்க்கலன்னா கூட படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துலேயே தெரிஞ்சிடும். ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படம் மாதிரி தான் போகும். நான் தெலுங்கு படம்னு குறைவாக சொல்லலை, தெலுங்குலையும் நல்ல படங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த படம் எப்படின்னா, இந்த தெலுங்குல ஒரு டிப்பிக்கல் மாஸ் மசாலா படம் எப்படி இருக்கும், பழைய காலத்து மாஸ் மசாலா படம், அதான் ஒரு பாலையா படம்னு வச்சுங்களேன். அந்த பேட்டர்னில் தான் அந்த படம் இருக்கும். அதாவது இந்த வில்ல மேலே ஆடியன்ஸ்க்கு வெறுப்பு வரணுங்கிறதுக்காக மக்களோட விரலை கட் பண்ணுறது, இந்த விரலை வெட்டுற காட்சிகள்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த லேடிஸோட ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறது. ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிடுவாப்புல. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அப்போ தான் அந்த கேரக்டர் மேலே சிம்பத்தி வந்து அது அப்படியே வில்ல மேலே வெறுப்பாக மாறுமா. இந்த மாதிரி ரொம்ப தீஞ்சு போன பழைய விஷயங்கள்லாம் படத்தில் நிறைய வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு ஆறுதல், அந்த மாஸ் காட்சிகள் பாலையா படம் பார்க்கும்போது ரொம்ப சில்லியாக இருக்கும் இல்லையா. இது சன்னி தியோல் வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருந்தாப்புல. சில மாஸ் காட்சிகளை சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. பட் அது ரொம்பலாம் தாங்க முடியாது. 1-2 சீன் ஓகேவாக இருக்கும். அதே மாதிரி பாதி படம் பார்த்தீங்கன்னா ஒரே டைலாக் தான் பேசிகிட்டு இருப்பாப்புல. அந்த ஹீரோ எப்படி ஊருக்குள்ளே வருவார்னா, ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இட்லி சாப்பிடும் போது ஒரு வில்லன் குரூப்பில் எவனோ ஒருத்தன் வந்து இட்லியை தட்டி விட்டுருவான். அதில் தான் ஹீரோ காண்டாகி வில்லனை நோக்கி போவார். ஸோ படம் முழுக்கவே வந்து ஏன் இட்லியை தள்ளி விட்ட, இட்லியை ஏன் தள்ளி விட்ட, சாரி சொல்லு தான் வசனம் பேசிட்டே இருப்பாப்புல. படத்துக்கு பேரே ஏன்டா இட்லியை தள்ளி விட்ட அப்படின்னே வச்சிருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு மோசமான விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வில்லன் எப்படின்னா, ஸ்ரீலங்காவில் போர் முடிஞ்சு இந்தியா வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் பேர் ரணதுங்கா. ஆனால் அந்த வில்லனுடைய ஒய்ஃபு, வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் தமிழ் பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அவங்கள ரொம்ப கொடூரமான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. எதுக்கு இந்த தமிழ் லேபிள் அங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரில. இந்த காரணத்துக்காகவே இந்த படத்தை அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ரொம்ப ஓல்டு ஸ்டைல் மாஸ் மசாலா படம்.